இன்னைக்கு ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலோட ஸ்ட்ரீக் பிரேக் ஆயிருக்கு. அது என்ன ஸ்ட்ரீக்னா, இது வரைக்கும் நம்ம ஜெயிப்பாங்கன்னு சொன்ன எல்லா டீமும் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் எஸ்ஆர்எஃப் ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. பட் அதை அவங்க யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா டாஸும் விழுந்து பவுலிங் எடுத்தாங்க. பேட்டிங் ஆடும்போதும் செம்ம ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. மிடில் ஓவர்ஸ்ல கூட நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 13 ஓவர் வரைக்கும் சேஸ்ல ஆனாதான் இருந்தாங்க. பட் ஒரு சில பிளண்டர்ஸ் பண்ணி அந்த கேம் அவங்களாவே தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்காம இருக்க முடியாது. அவங்களும் சூப்பரா விளையாண்டாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ரொம்ப ஹை ரிஸ்க் கிரிக்கெட் தான் ஆடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆடினாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கிளிக் ஆயிருச்சு. பவர் பிளேலேயே வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணி ஒரு 50% மேட்சை வந்து அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. அப்புறமா மிடில் ஓவர்ஸ்ல கேகேஆர் பவுலர்ஸ் கம்பேக் பண்ணாங்க. பட் இன்னைக்கு கண்டிஷன்ஸ் வந்து பேட்டர்ஸுக்கு ரொம்ப ஃபேவரா இருந்ததால அதுக்கு மேல பவுலர்ஸால எதுவுமே பண்ண முடியல. 227 அப்படின்ற டார்கெட்டை வந்து கேகேஆருக்கு கொடுத்தாங்க எஸ்ஆர். வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதை அடிக்கிறதுக்கான எபிலிட்டியும் கேகேஆர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஃபின்னாலன் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட இன்னிங்ஸை. பட் செகண்ட் ஓவர்லேயே செம்மையா ஹர்ஷ் துபே கொண்டு வந்து அவர் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் நடுவில் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் வந்து சூப்பரா போட்டுட்டு இருந்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங்ல செம்மையா ரிவைவ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பவுலிங்லயும் 2 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எப்பெல்லாம் கேகேஆர் கேம்ல இருக்காங்கன்னு நினைக்கும் போதெல்லாம் எஸ்ஆர்ஹெச் ஒரு விக்கெட் எடுத்து கேம்குள்ள வந்துட்டே இருந்தாங்க. அண்ட் அதுக்கு மேல வந்து கேகேஆரால முடியல. எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. கேகேஆர் ஃபேன்ஸும் பெருசா ஃபீல் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் டோர்னமெண்ட் தான். கேகேஆர் ரைட் காம்பினேஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டெட்லி டீமா இருப்பாங்க. தேங்க்யூ கைஸ்.